ஹாய் ப்ரோ, ஹாய் சார், பிரைஸ் லார்ட். வெயிட் பண்ணி டயர்டாக இருக்கீங்களா ப்ரோ? சிஸ்டர் நீங்களும் தான் ரொம்ப வெயிட் பண்ணி டயர்டாக இருக்கீங்களா? இதெல்லாம் ஆகாது, அவள் தான் இதுக்கப்புறம் ஒன்றும் நடக்காது அப்படின்னு இருக்கீங்களா? அப்போல்லாம் நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது, ஆண்டவர் முடிவு பண்ணோம். நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்கல்ல, அந்த விஷயத்தை பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் நான் சொல்ல ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொன்ன வார்த்தை நிறைய பேருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. அதை எப்படி விசுவாசிக்கணும், எப்படி பெற்றுக்கொள்ளுன்றதை இன்றைக்கி தெளிவுபடுத்த போகிறேன். நான் வார்த்தைக்குள்ளே போகிறேன். தீர்க்க தரிசியை கொண்டு எழுதின வார்த்தை, தீர்க்க தரிசன வார்த்தை இன்னைக்கு என்ன மறைச்சு ஆண்டவர் உங்களத்தில் வெளிப்பட போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஏன் டல்லா இருக்கீங்க? நடக்கும், வெயிட் பண்ணுங்க. வார்த்தைக்குள்ள போற பாருங்க. ஏசியா 40:31 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகளை போல செட்டைகளை அடுத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அவன் எத்தனை பேருக்கு புரியுது பிரதர் சிஸ்டர்? நீங்க காத்திருக்கீங்க, ஓகே, வெயிட் பண்றீங்க, நடக்கும்னு பார்த்தா நடக்கலன்றீங்க. யாருக்கு காத்திருக்கீங்க? அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார்னு காத்திருக்கீங்களா? இல்லை இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு காத்திருக்கீங்களா? யாரும் வர மாட்டாங்க. ரீசனாக அதாவது முந்தா நேற்று நடந்த ஒரு விஷயம். ஓகே, நான் ஆல்ரெடி ஒரு பிராண்டுக்கு சைன் பண்ணியிருக்கேன். ஒரு சாங்ஷன் ஆகவே ஒரு விஷயம். நான் 2 வாட்டி மெசேஜ் பண்ணிட்டேன். யூஸ்வலாக மந்த் ஸ்டார்டிங்கில் நடந்துடும். ஆல்மோஸ்ட் 10ஆம் தேதியா 11 தாண்டிடுச்சுல. லைக் எப்படி நடந்துகிட்டே இருக்கே, தேதி கூட தெரியலங்க. அப்படி நடந்துகிட்டே இருக்கு, என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியலன்னு யோசிச்சுட்டே இருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், தம்பி நீ அவனுக்கு காத்திருக்கிற, எனக்கு காத்திருக்க மாட்டியா அப்படின்னு. ஆண்டவர்கிட்ட போயிட்டு ஒன்றுமே இல்லை, டேர்ன் பண்ணி ஆண்டரை சாரி தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்ன அடுத்த நிமிஷமே அவன் மெசேஜ் பண்ணி அந்த விஷயத்தை சான்சர் பண்ணி முடிக்கிறான். ஸோ இதான் விஷயங்க, நம்ம யாருக்காக காத்திருக்கிறோன்றது முக்கியம். ஒரு சில நேரங்களில் ஆண்டவர் டெஸ்ட் பண்ணுவாங்க, இந்த நம்ம பிள்ளைக்கு இதை கொடுக்காம இருக்கோம், பிள்ளை நம்மளை பார்த்து கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளை படைச்சவருங்க, நம்மளை பெத்த அப்பாவுக்குள்ள கூட ஒரு சில டைம் முடியாது, பெல் நட்டு போயிடுவாங்க, சோர்ந்து போயிடுவாங்க, அவங்ககிட்ட காசு இருக்காது. ஆனால் படைச்ச அப்பாவுக்கு தெரியும் எதை எப்போ கொடுக்குன்னு சொல்லி. அதனால உங்களுடைய காத்திருப்பு சரியான இடத்துல இருந்ததுன்னா சரியான காரியங்களை சரியான நேரத்தில் பெற்றுக்கொள்வீங்க கண்டிப்பாக. அதுக்கு நான் ஒரு பெரிய சாட்சி. நான்லாம் இன்னைக்கு இப்படி இருப்பேனா அப்படின்னு பார்த்தா தெரியல, கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்திருக்காரு. உங்களை நிறுத்துவார். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். சின்ன ஜெபம் பண்ணிக்கலாமா பிரதர்? சோர்ந்து போகாதீங்க, பலன் கொண்டு எலும்பி ஓட கர்த்தர் உங்களை ஆயத்தம் பண்ணியிருக்காரு. கமான், கெட் ரெடி வித் மீ, ஜஸ்ட் ப்ரே டுகெதர். அன்பின் தேவனே உண்மை சோத்தரிக்கிற ராஜா, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரை உண்மை சோத்தரிக்கிற ராஜா. அப்போ இது வரைக்கும் உங்கள் புள்ள, உங்கள் மக யாருக்காக காத்துதாங்க தெரில, யார் பண்ணுவாங்கன்னு காத்தாங்க தெரில. ஆனால் இன்னைக்கு இந்த வார்த்தை நிமித்தம் உங்களுக்காக காத்திருக்க போகிறாங்க. நீங்கள் அதை செய்ய போகிறீங்க. அவருடைய இழைப்புகள் எல்லாம் மாறப்போகுது, கலைப்புகள் எல்லாம் மாறப்போகுது. ஆண்டவரே, சோர்ந்து போன காரியங்கள் எல்லாம் மாறப்போகுது. அவர்கள் இடைப்படையாத, சோர்ந்து போகாத, மீண்டுமாய் உங்களுடைய ராஜ்யத்திற்காக கட்டி எழும்பத்தக்க, உங்களுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து உங்களுடைய திட்டத்தையும் உங்களுடைய நோகத்தையும் புரிந்து அறிந்து அதன்படியாய் வாழ இவர்களை அர்ப்பணிக்கிறார்கள். நான் ஒப்பு கொடுக்குறேன். அப்பா, அவர்களை பலப்படுத்துங்க, அவர்களை வழி நடத்துங்க, அவர்களை ஸ்திரப்படுத்துங்க. அவருடைய காரியங்கள், காத்திருக்கிற காரியங்களை முடிவுக்கு கொண்டு வாங்கன்ற. நீர் செய்ய ஆகும், நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்க மாட்டார். அந்த காரியங்கள்லாம் மாற்றி கொடுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். இப்போ சிஸ்டர், டோன்ட் வரி, ஓகே, கவலைப்படாதீங்க, பற்றி கொள்ளுங்க, முடிவுக்கு வந்துடும். காட் பிளஸ் யூ.